அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 9/9/2023 முதல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன, ஆனால் அதே சமயம் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 9/9/2023 முதல் 15/9/2023 வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. வக்ரகதியில் குரு திரும்புவது ஒரு விதமான நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. எனவே அது கும்பராசிக்காரர்களுக்கு சில சிரமங்களை குறைக்கக்கூடிய வகையாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக சில தட்டுப்பாடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவது கும்பராசிக்காரர்களுக்கு அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. செலவுகள் அதிகரிப்பதால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை. குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு மற்றும் மனக்கசப்பு தோன்றுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்க. போட்டி மனப்பான்மையை குறைத்து கொண்டு குடும்ப முன்னேற்றத்திற்கு என்ன செய்யலாம் என்று சிந்தித்ததால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் சற்று தலை தூக்குவதற்கான சூழ்நிலை மிக அதீதமாக இருக்கிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகளை கையாளும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கும்பராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் அதே சமயம் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சகாயஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் தன ரீதியாக சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியாக சனி பகவான் இருந்தாலும் குரு சகாயஸ்தானத்தில் வீற்றிருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெறுவதால் சில சிரமம் குறையும். மேலும் குரு பகவானுடைய சுப பார்வை என்பது 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானின் சுப பார்வை 11ஆம் இடத்தில் விழுவதால் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்கு சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. எதிர்பாராத சில சங்கடங்களும் மன வருத்தமும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அவற்றை பொருள்படுத்தாமல் நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யும் போது நிறைந்த பலன் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார், வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதி ஜென்ம ராசியை விட்டு விலகி சஞ்சரித்தாலும் கூட இந்த தருணத்தில் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. விரயஸ்தானத்தில் வக்ரத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்லாது அவரது பார்வை 3, 6, 10 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. சகாயஸ்தானம், ரூணரோக சத்துருஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் கிடைக்கிறது. எனவே காரிய வெற்றி கிடைப்பதில் சில தடையும் தாமதமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுகிறதுங்க. எனவே கடன் சுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஜீவனஸ்தானத்தில் விழுவதால் தொழில் ரீதியாக சில சிரமங்கள் அதிகரிக்குங்க. போட்டி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த செயல் செய்தாலும் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குருவும் சனியின் நிலையும் இப்படி இருக்க செவ்வாய் முற்றிலுமாக நல்ல பலன் கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. ஏனென்றால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார். அஷ்டம செவ்வாயால் பல்வேறு விதமான காரிய தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. அவருடைய பார்வை 1, 2 மற்றும் 5 ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க. 1ஆம் இடம் ஆகிய ஜென்ம ராசியில் செவ்வாயின் பார்வை விழுவது அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. இந்த தருணத்தில் ஜென்மராசியை விட்டு விலகியதால் அஷ்டம பாதிப்புகள் சற்று குறைந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். தனஸ்தானம் மற்றும் குடும்ப ரீதியாக பூர்வீக ஸ்தானமாகிய பஞ்சமஸ்தானத்தில் அவருடைய பார்வை விழுவதால் குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எதை செய்தாலும் சற்று சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. அவர் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகமானது கிடைக்கிறது. புதன் 7இல் இருப்பதால்
இருப்பதால் பல கிரக நிலைகளால் சிரமம் ஏற்பட்டாலும் எண்ணிய காரியங்களை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. அவர் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் பல்வேறு விஷயங்கள்ல இருந்து நல்ல தகவல்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் புதனின் அமைப்பு காரணமாக கிடைக்கிறது. சூரியனும் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்லதொரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மானியம் மற்றும் சலுகைகள் போன்றவை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சூரியன் மற்றும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் 7ல் இருப்பது உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அவற்றை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள், நல்ல பலன் கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தில் சுக்கிரன் 6ல் இருக்கிறாருங்க. சுக்கிரன் 6ல் இருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இல்லை என்றாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். வக்ரகதியில் இருப்பதால் சில சிரமங்கள் குறையுங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் ஆதரவு அதீதமாக இருக்கும். உங்களுடைய புதிய முயற்சி திருப்திகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டுங்க. வரவை காட்டிலும் செலவு இருமடங்காக இருந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கு கடன் வாங்காமலே மேற்கொள்வதற்கான வாய்ப்பை சுக்கிரன் கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் வக்ரத்தில் இருப்பதால் சில விஷயங்கள்ல ஆதரவு உங்களுக்கு அதீதமாக கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எந்த பணியாக இருந்தாலும் யோசித்து செய்தால் நிறைந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் வக்ரகதியில் இருப்பது பல சிரமங்களை குறைத்து நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த பலனையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறார். சந்திரனின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது. திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து காரிய வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் பல எதிர்பாராத நன்மைகள் திடீரென கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வக்ரத்திலும் குரு வக்ரத்திலும் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு சகாயஸ்தானத்திலும் கேது பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறாருங்க. சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது. குரு வக்ரகதியில் திரும்பியதால் ராகுவிடமிருந்து எதிர்பாராத நல்ல பல புதிய வாய்ப்புகள் அதிரடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மிக விரைவாக சகாயஸ்தானத்தை விட்டு விலக போகிறார். எனவே இந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிர்ஷ்டமும் நிறைந்த வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ராகுவிடம் இருந்து உள்ளது. கேதுவும் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவும் இந்த வாரத்தில் எழக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் கருத்துகள் போன்றவற்றை தோற்கடித்து நல்ல ஒரு வளமான எதிர்காலத்தை மாற்றிக்கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பு சாதகமாக உள்ளது. இப்படி இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க சில முக்கிய கிரகநிலைகள் சாதகமற்று இருப்பதால் சில விஷயங்கள்ல நன்மை கிடைக்கவில்லை. எனவே அவற்றை குறைத்து நல்ல பலன் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக நிறைந்த பலனும் நன்மையும் கிடைக்கும் என்பதில் கும்பராசிக்காரர்களுக்கு சந்தேகமே இல்லை.